ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் மேரேஜ் வீடியோ போடுறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் ஆஃப்டர் மேரேஜ் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருந்தேன் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இந்த பர்டிகுலர் வீடியோ நான் பிளான் பண்ணாத ஒரு வீடியோ. டைமில் என்ன ஸ்கின் கேர் பண்ணும், என்ன ஹேர் கேர் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போகணும்னு சொல்லி தான் நினச்சேன். பட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கல்யாண டைமில் பண்ணுற ஸ்கின் கேர் கூட ஓகே, இந்த ஹைட்ரா ஃபேஷியல் இந்த மாதிரிலாம் பண்ணுறது கூட நம்ம இந்த கல்யாணம் வெட்டிங் முகூர்த்த டைமில் மேக்கப் போடுறதுக்கு பேஸ் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் ஹேர் கேர் நம்ம என்ன தான் எத்தனை ஸ்பா போய் என்னெல்லாம் பண்ணாலும் அந்த கல்யாணத்தன்னைக்கு எப்படி க்ரிம்ப் பண்ணிவிடுவாங்க, ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுவாங்க, கேர்ள் பண்ணுவாங்க, ஹீட்டிங் டூல், ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் வச்சு நம்ம என்ன ஹேர் ஸ்பா பண்ணாலும் ஹேர் அன்றைக்கி டேமேஜ் ஆகிடும். ப்ராக்டிக்கலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ப்ரீ பிரைடல் ஹேர் கேரை விட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு போஸ்ட் பிரைடல் ஹேர் கேர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கல்யாணம் ஆகியிருக்குன்னா கண்டிப்பாக தெரியும், ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா அதை கலட்டுறதுக்கு, அந்த பின் ரிமூவ் பண்ணுறது, அந்த கிரிம்ப்லேருந்து ஒன்று ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ் அது பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணலாம், எப்படி டேமேஜ் ஆன ஹேரை ரீவைடலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகியிருக்கா ஆகலையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு குட்டி ஹேர் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க, 2 விரலில் வச்சு நல்லா புல் பண்ணி பாருங்க. ஒரு ஹெல்தியான ஹேர் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஹேர் லென்த்தை விட 1/3 அளவு எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதுக்குள்ளே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது அன்ஹெல்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 3 விதமான பாண்ட்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், அயானிக் பாண்ட்ஸ், டைசல்ஃபைட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3 பாண்ட்ஸும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டாண்ட்லேயும் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இந்த ஒவ்வொரு பாண்டும் டேமேஜ் ஆச்சுன்னா தான் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஹைட்ரஜன் பாண்ட் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா யூஸ்வலாக இது எப்படி டேமேஜ் ஆகும்னா, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது, ஈரமாக அதிகமாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஈஸியாக இந்த டேமேஜ் ஆகும். உங்கள் முடியில் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப பிரிட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் தலை குளிக்கிறீங்க, இல்லை இந்த குளோரின் வாட்டரில் ரொம்ப நேரம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முடி எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சும்மா இழுத்தாலே டக்கு டக்குன்னு உடையிற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட ஹைட்ரஜன் பாண்ட், உங்கள் முடியில் இருக்க ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகியிருக்கு, வீக் ஆகியிருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரி, இதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னா, செராமிக்ஸும் பேந்தனாலும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது அப்படியே அந்த ஹேர் பாண்டை சீல் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இதில் இருக்க இந்த அயானிக் பாண்ட் இருக்கு இல்லையா, இது பிரேக் ஆகியிருக்கு அப்படின்னா பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்மளோட டக்குன்னு ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது, பிஹெச்சில் ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது, டக்குன்னு ஹார்ட் வாட்டர், சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த அயானிக் பாண்ட் பிரேக் ஆகும். இது பிரேக் ஆகுது அப்படின்னா முடி கொத்து கொத்தாக விழும், ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், பிரேக்கேஜ் அதிகமாக இருக்கும், லோ எலாஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கப்போ பிசிஏ, லாக்டிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஹேரோட பிஹெச் எகெயின் பேலன்ஸ் ஆகும். ஹேரில் அந்த டேமேஜ் அயானிக் பாண்ட்ஸ் பிரேக் ஆகிற டேமேஜை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மூணாவது டைசல்ஃபைட் பாண்ட்ஸ். இது பிரேக் ஆகணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ, டை பண்ணுறப்போ, அப்புறம் இந்த ப்ளீச் பண்ணுறப்போ, இல்லை இந்த மாதிரியான கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆகும். இதை எப்படி சரி பண்ணுறதுனா, ஓலிகோபெப்டைன், ஆர்ஜின், ஹைட்ரலைஸ்டு வீட் ப்ரோட்டீன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி பிரேக் ஆகியிருக்க இந்த டைசல்ஃபைட் பாண்ட்ஸை ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த 3 பாண்டையும் நம்ம கியூர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பண்ண டேமேஜ் எல்லாமே ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, நீங்கள் இந்த மாதிரி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஹேர் ட்ரையாக இருக்குது, ஏதாச்சும் பூல் போயிருக்கீங்க, குளோரின் வாட்டரில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் ட்ரை ஆகிருக்கு, இல்லை ஹேர் ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணல, எனக்கு ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்குது, டேமேஜாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் பாண்ட், இந்த 3 பாண்டையும் ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓலோஃப்ளெக்ஸ் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ப்ராடக்ட். ஓலோஃப்ளெக்ஸ் நம்பர் 3 இது ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேரை ரிப்பேர் பண்ணும். டேமேஜ் ஆகியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஆல்ரெடி ஹெல்த்தியாக இருக்க ஹேர்லாம் இந்த ப்ராடக்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. டேமேஜ் ஆகியிருக்குன்னா ஒவ்வொரு வாஷ்லையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் லைஃப் லாங் யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் கிடையாது. எப்போ உங்களோட ஹேர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு தெரியுதோ அதோட இந்த ப்ராடக்ட்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். இது நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இது 2700 ரூபா. இதோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட டூப் இங்கே இருக்கா, வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதோட பக்கா டூப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் பாண்ட் ரிப்பேர் பூஸ்டர் சீரம் சொல்லிட்டு WishCareலேருந்து. ரீசெண்டாக WishCare ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் பாண்ட் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஸ்டர் சீரம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 599 ரூபா, 600 ரூபா. ஸோ இது 2700 ரூபா, இது 600.
ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் ஒர்க் பண்ணுறது ரெண்டுமே ரொம்ப சிமிலர், ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். எவ்ரி யூஸில் உங்கள் டேமேஜ் ஆன ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகும். சரி, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து கிளென்ஸ் பண்ணிடணும், ஹேரில் இருக்க டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஹெர்பல் எசன்ஸோட ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுனால இவங்களோட ஷாம்புவே வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரிபிள் பாண்ட் ரிப்பேர் ஷாம்புன்னு சொல்லிட்டு WishCareல இருந்தே. ஸோ இதை யூஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா ஸ்கால்பில் வந்து நல்லா வந்து லேதர் பண்ணிக்கணும். ஸ்டெப் 2, ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நல்லா லேதர் பண்ணதை அப்படியே தலையிலே விட்டுட்டு கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல டர்ட்டு, ஆயில் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த பூஸ்டர் சீரம் இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த ஹேர் இங்கேருந்து ஹேர் ஷாஃப்ட்லேருந்து கீழே எண்டு வரைக்குமே வந்து அமௌண்ட் எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே முடியிலே நல்லா ஊறுற மாதிரி விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் எகெயின் ஒரு கோல்டு வாட்டரில் வந்து ரின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் வேலை தான், பட் முடி வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ரிப்பேர் ஆகிறது, டேமேஜ் ஆன முடியெலாம் வந்து நல்லா ரிப்பேர் ஆகிறது வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த பூஸ்டர் சீரம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிஷனரோ இல்லை ஹேர் மாஸ்க்கோ வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, இது மட்டுமே வந்து போதுமாக இருக்கும். பட் அந்த நாள் விட்டுட்டு மற்ற என்னைக்கோச்சும் வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த ஸ்பா எசன்ஸ்லேருந்து ஹைட்ரேட்டிங் க்ரீம் மாஸ்க் அப்படிங்கிற இந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இதுவும் நல்ல ட்ரை ஹேரை வந்து சாஃப்ட் ஆக்கி ஒரு நல்ல ஒரு அட் ஹோம் ஸ்பா ஃபீல் வந்து கொடுக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் விட சொல்கிறாங்க, பட் நான் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே தலையில் வச்சுட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவேன். ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் ஹேர் எண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொரோக்கன் ஆயில் நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சு இல்லையா, அதே தான் இன்னமும் யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே என் அளவுக்கு உங்களுக்கு முடி இருக்குது அப்படின்னா கீழே எண்டில் மட்டும் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ், இந்த இடத்துல எண்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து எடுத்து கீழே மட்டும் அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணோம்ல, எத்தனை ப்ராடக்ட்ஸு பூஸ்டர் சீரம் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே லீக் ஆகி இதாகாமல் இருக்கிறதுக்கு இங்கே போட்டு சீல் பண்ணிக்கிறோம். அதுக்காக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து நல்லா வந்து க்யூர் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு வந்து ரைட் நவ் கரெக்டாக நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.